கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட இந்த ஆராதனையை தொடக்கம் முதல் இறுதி வரை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக இந்த வேளையிலே நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனையை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே ஆலயத்திலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க முடியவில்லை என்றாலும் வீடுகளிலிருந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒவ்வொரு ஆராதனையும் நடத்தும்படியாக தேவன் பாராட்டின இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற அநேக ஆண்டவரே சபை மக்களையும் இன்னும் இந்த ஆராதனை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே தனித்தனியாய் பேறு பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிப்பீராக, ஆராதனை ஆசீர்வதிப்பீராக, உடைய வார்த்தை ஆசீர்வதிப்பீராக. ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். தேசம் எங்கும் காணப்படுகிற இந்த கொடிய கொரோனா நோய் தொற்றிருந்து இந்த தேசத்தை ஆண்டவரே நீர் தாமே விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வேதம் சொல்கிறேன், நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு பரலோக தேவனுக்கு நேராக அறிக்கை செய்யும்போது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். உங்களை ஒரு செய்யாக எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து எங்கள் தேசத்துக்கு நீர் மன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த தமிழகத்திலே சென்னையிலே ஆண்டவரே இந்த கொடிய கொரோனா நோய் தொற்றை கத்தத்தாமே நீக்கி போட்டு ஆண்டவரை மீண்டும் சகஜமான ஒரு நிலையை ஆண்டவரே தேசத்திலே நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேச தலைவர்களை எல்லாம் கர்த்தர் ஆண்டவரே உடைய ஞானத்தை கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருக்குள் நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கூட நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, ஆமென். நாம் சில பாடல்களை பாடி ஒரு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பிறகு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன் பிறகு ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் முடிக்கலாம். இப்போது சில பாடல்களை நாம் பாடுவோம். இந்த பாடலை நாம் பாடுவோம்.
கர்த்தரை நம்பி நாம் ஜீவிப்போம். கவலை கஷ்டங்களை அவர் நம்மை விட்டு நீக்கி நம்மை கைவிடாமல் நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமானுடைய சிரசின் மேல் நித்திய ஆசி வந்து இறங்கும்படி செய்கிற தேவனாகிய கர்த்தர். இன்னொரு பாடலை கூட நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்துவோம். நான் அழுத போது
கணக்கில் வைத்திருக்கிற தேவன். அவர் நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா! அத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள். ஆகவே உதவி செய்வேன் என்று மனிதர்கள் ஒரு வேளை உங்களுக்கு உதவி செய்யாமல் போகலாம். ஆனால் உதவி செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா! இந்த நாளிலே கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் தேவ சமூகத்திலே ஜெபித்த போது தியானித்து நான் வேத வசனத்தை வாசித்து கொண்டிருந்தபோது ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த வசனம் என்னென்று சொன்னால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தினுடைய பின்னணியை பார்க்கும்போது 3 ராஜாக்கள் மோவாபியருடைய யுத்தம் செய்யும்படியாக அங்கே புறப்பட்டு வருகிறார்கள். இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, வேறொரு ராஜா, 3 பேரும் சேர்ந்து இந்த மோவாபியருக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக வனாந்திர வழியாக வருகிறார்கள். வனாந்திர வழியாக அவர்கள் வரும்போது அங்கே அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விடுகிறது. அவர்களுக்கு தண்ணீர் இல்லை, வீரர்களுக்கு தண்ணீர் இல்லை, அவருடைய மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் இல்லை. ஆகவே அங்கே அந்த ராஜாக்கள் நினைக்கிறாங்க, ஆண்டவர் நம்மை மோவாபியர் கையில் ஒப்பு கொடுக்கும்படியாக இங்கே கொண்டு வந்தாரா என்று சொல்லி அவர்கள் யோசிக்கும் போது இஸ்ரவேலின் ராஜா சொல்கிறார், இந்த இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு சொல்லக்கூடிய மனிதர் யாரும் இல்லையா என்று சொல்லும்போது, சாப்பாத்தின் குமாரனாகிய எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இங்கே இருக்கிறார், அவரிடத்திலே நாம் போவோம் என்று சொல்லி அவர்கள் எலிசாவிடத்திலே அவர்கள் வருகிறார்கள். அங்கே எலிசாவிடத்திலே அவர்கள் வந்து இப்படி காரியங்களை கேட்கும்போது எலிசா அங்கே பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராக ஆண்டவருடைய வார்த்தையை அங்கே எலிசா மூலம் அங்கே சொல்லப்படுகிறது அவர்களுக்கு. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி, அதற்கு முன்பாக அவர் சொல்கிறார் அந்த தீர்க்கதரிசி, நீங்கள் இந்த தரை எங்குமே வெட்டாந்தரை எங்குமே வாய்க்கால்களை வெட்டுங்கள், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு இது அற்ப காரியம், மோவாபியரை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அங்கே எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்வதை நாம் பார்க்கலாம். ஆம், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார், குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, காற்று இருந்தாதான் மழை வரும், மழை வந்தாதான் வாய்க்கால்கள் நிரப்பும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும் என்று சொல்லி. ஆம், சூழ்நிலைகள், உலகம் சூழ்நிலைகளின் அடிப்படையிலே செயல்படுகிறது, ஆனால் நம்முடைய தேவனோ விசுவாசத்தின் அடிப்படையிலே செயல்படுகிறார். இந்த உலகம் ஒரு காரியத்தை பார்த்துதான் அது தீர்மானிக்கும். ஆனால் தான் வேதம் சொல்கிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த உலகம் தரிசித்து நடக்கிறது, ஒரு காரியத்தை பார்த்தா தான் அவங்க நம்புவாங்க, சூழ்நிலையை பார்த்து தான் நம்புவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே செயல்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது விசுவாச உலகத்திலே காரியங்கள் நமக்கு உண்டாகி அது இந்த காண்கிற உலகத்திலே நமக்கு வெளிப்படையாக உண்டாகும். ஆம், இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை உங்கள் சூழ்நிலை காற்றையும் காண முடியாத, மழையையும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஐயோ, வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, எப்படி நான் குடும்பத்தை நடத்துவேன், எப்படி பிள்ளைகளை போஷித்து நடத்துவேன், எப்படி என் தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் சூழ்நிலையை பார்த்து ஒருவேளை கவலையோடு இருக்கலாம்.
ஒருவேளை என் சரீரம் இப்படிப்பட்ட வியாதியோடு இருக்கிறது, இந்த வியாதி குணமாகவில்லையே, சூழ்நிலையும் மோசமாக இருக்கிறது, இந்த வியாதியிலே நான் மரித்து போவேனோ என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கவலையோடு இருக்கலாம். இல்லை, இந்த கடன் பிரச்சனை என்னை மிகவும் நெருக்குகிறது, இதன் நிமித்தமாக நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, சூழ்நிலைகள் எல்லாம் இந்த கடனை அடைக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கவலையோடு இருக்கலாம். சிலருக்கு குடும்பத்திலே பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படும், எப்பொழுதும் சண்டை சச்சரவாக இருக்கும். இந்த சூழ்நிலை எப்படி மாறும் என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆகவே இப்படி எந்த சூழ்நிலைகளிலே ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள், விசுவாசத்திலே செயற்படுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆம், அன்றைக்கு கர்த்தர் சொன்னபோது இந்த வாய்க்கு பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொன்னார். அவர்கள் விசுவாசத்தோடு அந்த தேவனுடைய மனுஷன் வார்த்தையை கேட்டு அந்த வாய்க்கால்களை வெட்டினதினாலே தான் அங்கே அற்புதத்தை பார்க்க முடிந்தது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்து விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், விசுவாசத்தில் நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், உங்கள் வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்பப்படும், பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகும், சரீர சுகம் உண்டாகும், கடன் பிரச்சனைகள் மறையும், சமாதானம் உண்டாகும். உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றக்கூடிய தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் இந்த மனுஷனை பூமியிலே உண்டாக்கும் போதே அவனை நிரப்புகிறவனாக உண்டாக்கி ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ தந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஆம், என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மனிதனை உண்டாக்கும் போதே அவனுக்குள்ளே ஒரு நிரப்புகிற ஆற்றலை வைத்துதான் உண்டாக்கினார். எல்லாற்றையும் அவன் ஆண்டு கொள்ளக்கூடியவனாக உண்டாக்கினார். ஒன்றும் அவனை ஆளக்கூடாது. ஆம், இன்றைக்கு உங்களை கூட கர்த்தர் நிரப்புகிறவர்களாக, ஆண்டு கொள்ளக்கூடியவர்களாக உங்களை வைத்திருக்கிறார். சகலத்தின் மேலும் உங்களுக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை ஆளக்கூடாது, தரித்திரம் உங்களை ஆளக்கூடாது, வியாதி உங்களை ஆளக்கூடாது, பலவீனங்கள் உங்களை ஆளக்கூடாது, தோல்விகள் உங்களை ஆளக்கூடாது, பிசாசின் வல்லமைகள் கிரியைகள் உங்களை ஆளக்கூடாது. நீங்கள் தான் எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சகலத்தையும் நீங்கள் கீழ்ப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பூமியின் மேலே இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடிய, நிரப்பி ஆண்டு கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆம், அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இழந்து போன, ஆதாம் இழந்து போன, மனுகுலம் இழந்து போன அந்த அதிகாரத்தை, ஆற்றலை மீண்டும் நமக்கு கொடுக்கும்படியாக சாத்தானை சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். அந்த அதிகாரத்தை மீண்டும் உங்களுடைய கரத்திலே, என்னுடைய கரத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். ஆம், என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளே உண்டாகும். அது மாத்திரமல்ல, தேவன் உங்களை அவர் தம்முடைய ஆவியினாலே நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆம், நம்முடைய தேவன் சகலவற்றாலும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக இருக்கிறார். யாத்ராகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே பெஸ்லேயேல் என்ற ஒரு மனுஷனை தேவ ஆவியினாலே அவர் நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதை வாசிப்போமா? யாத்ராகமும் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெஸ்லேயேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னினாலும் வெள்ளினாலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டிய பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று சொன்னார். ஆம், என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் நம்முடைய ஆவியினாலே நிரப்புவார். பாருங்கள், இந்த ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வேலையை செய்யணும்னா அதை யூகித்து செய்வதற்கு, என்ன வேலையாக இருந்தாலும் சிலர்லாம் பார்த்தா எனக்கு இந்த வேலை தான் தெரியும், மற்ற வேலை தெரியாதுமா. ஆனால் ஆண்டவர் இந்த பெஸ்லேயேலை அழைக்கும்போது எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை அவனுக்குள்ளே வைத்தாராம். ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க, விஸ்டம் இன் அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ் அண்ட் இன் ஆல் மேனர் ஆஃப் ஒர்க்மேன்ஷிப். எந்த வேலையை கொடுத்தாலும்
அதை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு திறமை, ஒரு நாணம், ஒரு அறிவு, ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அது எப்படி உண்டாகும்? தேவன் தம்முடைய ஆவியினாலே உங்களை நிரப்பும் போது உண்டாகும். பழைய ஏற்பாட்டு விசுவாசிக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நீங்கள், உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கணும்னா அங்கே அப்போஸ்தலர் 4:31 அங்கே எல்லாரும் கூடி ஜெபிக்கிறாங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். ஆம், என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கும் போது காரியங்கள் அசைக்கப்படும். நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். அவர்கள் எல்லாம் ஜெபித்த போது, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து ஜெபித்த போது அந்த இடம் அசைந்ததாம். அது மாத்திரமில்லை, தேவ வசனத்தை அவர்கள் தைரியமாய் பேசினார்கள். ஆம், இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுப்பார். தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை பேசக்கூடிய தைரியத்தை கொடுப்பார். சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய தைரியத்தை கொடுப்பார். ரட்சிப்பை குறித்து காஸ்பல் சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். எப்பொழுது கொடுப்பார்? நீங்கள் தேவ ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களை அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி இருக்கிறார். ஆம், அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கிறோம். ஆம், இந்த வாயின் பலன், உங்கள் வயிறு நிரம்பணும்னா உங்கள் வாயின் பலன் ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும்னா, வேலையாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், சரீரத்திலே சுகம் வேண்டும் என்றாலும், சமாதானம் வேண்டும் என்றாலும், எது வேண்டும் என்றாலும், உங்கள் வயிறு நிரம்ப வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், முதலாவது உங்கள் வாயின் பலன் முக்கியமாக இருக்கிறது. ஆம், என்ன மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். கர்த்தர் இந்த வியாதியை கொடுத்துட்டார், கர்த்தர் இந்த வியாதியிலிருந்து நான் அது குணமாகாது, அவ்வளோதான், இதோடு நான் மறித்து போயிடுவேன் என்று சொல்லி நீங்கள் அவிசுவாசமாக பேசினீர்கள் என்று சொன்னால் அதுதான் நடக்கும். இந்த கடன் பிரச்சனை தீராது, இந்த வியாதி போகாது, இந்த பிரச்சனை மறையாது என்று நீங்கள் எல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினார் அப்படி தான் நடக்கும். ஆனால் விசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆகவே கர்த்தர் உங்களை உங்கள் வார்த்தையை வாயை நிரப்புகிறார். எதனால்னா வார்த்தையை கொடுத்து நல்ல வார்த்தைகளை பேசும்படியாக நிரப்புகிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாக இருக்கலாம், எப்படி நடக்கணும்? ஆனால் கர்த்தர் சொல்கிறார், காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும் என்று சொல்கிறார். ஆக வேகமாக எதையெல்லாம் ஆண்டவர் நிரப்புவார் என்று சில காரியங்களை நான் பார்த்து தேவ செய்தியை முடிக்கப் போகிறேன். முதலாவது, கர்த்தர் உங்கள் வீட்டை நிரப்புவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் வீட்டை நிரப்புவார். நீ நிரப்பாத, உபாகமம் 6:11, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ கர்த்தரை மறந்துடக்கூடாது, அவருடைய வார்த்தைகளை மறந்துடக்கூடாது. எல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்துட்டார் என்று அவரை மறக்கக்கூடாது, உடன்படிக்கையை மறக்கக்கூடாது. நீ அப்படி இருப்ப என்று சொன்னால் உன் வீட்டை ஒரு சகல வஸ்துக்களாலே நிரப்புவார். ஆம், ஆங்கிலத்தில் சொல்லப்படுது, அண்ட் ஹவுஸ் இஸ் ஃபுல் ஆஃப் குட் திங்ஸ். எல்லாம் நல்ல காரியங்கள், நல்ல சுகம், நல்ல சமாதானம் உங்கள் வீட்டில் இருக்கும், நல்ல பொருட்கள் உங்கள் வீட்டிலே நிறைந்திருக்கும், நல்ல விதமான காரியங்கள் உங்கள் குடும்பத்திலே நடக்கும், உங்கள் எல்லையிலே ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும். உங்கள் வீட்டை கர்த்தர் நிரப்புவார். ஆம், ஒருவேளை என் வீட்டில் ஒன்றுமேலே வெறுமையாக இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் கவலையோடு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் வீட்டை அவர் நிரப்புவார், உங்களுக்கு உண்டானவற்றை அவர் நிரப்புவார். ஆம், சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அவர் நிரப்புவார். இரண்டாவது,
அவர் எதை நிரப்புவார் என்று சொன்னார், உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் நிரப்புவார். இன்றைக்கு அநேகருடைய கையின் பிரயாசங்கள் ரொம்ப ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிறது, நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அங்கே லூக்கா 5:7 நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது மற்ற படகிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அல்லேலூயா. பேதுருவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு மீன் பிடிக்கிற தொழிலிலே எக்ஸ்பர்ட்டான ஒரு மனுஷன். குழந்தையிலிருந்து மீன் பிடிக்கிற தொழில் தான். ஆனால் அந்த இரவு முழுவதும் அவர் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட கிடைக்கல. ஏன்னா மீன்களெல்லாம் இரவில் தான் பிடிப்பாங்க, காலையில் கொண்டு வந்து அது வியாபாரம் பண்ணுவாங்க. இவர் இரவெல்லாம் பிரயாசப்பட்டார், ஒரு மீன் கூட கிடைக்கல. காலையில் எப்படி இருக்கும் பாருங்கள், வெறுமையாய் திரும்பி வந்து அந்த வலைகளை அவர் அலசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல வந்து பிரசங்கிக்கும்படியாக அவருடைய போட்டை கேட்குறாரு. பிரசங்கித்து முடித்த பிறகு வெறுமையாக அவர் போட்டை கொடுக்காமல் பேதுருவிடத்தில் சொல்கிறார், நீ தள்ளி கொண்டு போய் படகை தள்ளி கொண்டு போய் ஆழத்திலே வலையை போடு என்று சொல்லி. அப்போது பேதுரு சொல்கிறார், ஐயரே, நான் ராம் முழுவதும் வலை போட்டேன், பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி அவர் தேவனுடைய வார்த்தையின்படி அன்றைக்கு அந்த வலையை போட்டார். திரளான மீன்கள் பிடித்தார். அவருடைய படகு நிரம்பியது. இன்னொரு கூட்டாளியை அழைத்து அந்த படகும் நிரம்பியது. ஆம், என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த பேதுருவை போல வெறுமையோடு ஒருவேளை உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். வலையை அலசி கொண்டிருந்த பேதுருவை போல, ஐயோ, என் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, என் வியாபாரம் சரியில்லையே, என்னுடைய வேலை சரியில்லையே, வருமானம் இல்லையே, வேலை இருந்தும் சம்பாதிக்க முடியவில்லையே என்று ஒருவேளை நீ இன்றைக்கு வெறுமையோடு அமர்ந்து கொண்டிருக்கலாம். வெறுமையோடு படகு எப்படி எம்டியாக இருந்தது போல வலைகளை அலசி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தைப்படி நீ காரியங்களை செய்வாய் என்று சொன்னால், விசுவாசத்திலே நீ செயல்படுவாய் என்று சொன்னால், உன் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னுடைய பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு என்ன காரியங்களை செய்தாலும் அது நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கும். உனக்கு நஷ்டம் வராது, தோல்வி வராது, நீ லாபம் அடைவாய். உன்னுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாக இருக்கலாம். எல்லாம் பாருங்க, நைட்டில் தான் பிடிப்பாங்க, ஆனால் பேதுரு போய் காலையில் பிடிக்கிறார், வித்தியாசமாக பிடிக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வித்தியாசமான காரியங்களை செய்வார். இன்றைக்கு கூட சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்திலே செயல்படும் போது விசுவாச உலகத்திலே காரியங்கள் உண்டாகி அது இந்த காண்கிற உலகத்திலே வெளிப்படையாக உங்களுக்கு உண்டாகும். மூன்றாவதாக கர்த்தர் எதை நிரப்புவார் என்று சொன்னால், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்வார். கர்த்தர் ஒன்றை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் அறகுறையாக கொடுக்க மாட்டார். நம்ம சத்துருகள் பார்த்து பொறாமைப்படும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவங்க மத்தியில் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். சங்கீதக்காரன் சொல்கிறார், என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல். சங்கீதம் 23:5 வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு சத்துருகளுக்கு மத்தியிலே கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். அந்த பந்தியிலே கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழியும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மை கப் ரன்னத் ஓவர் என்று. ஈப்ரூ பைபிள் இருந்த அர்த்தம் என்னென்று சொன்னால், ஐ ஹவ் மோர் தென் எனஃப் ஃபார் மை நீட்ஸ். எல்லாரும் சொல்லுமா, ஐ ஹவ் மோர் தென் எனஃப் ஃபார் மை நீட்ஸ். அதாவது கர்த்தர் கொடுக்குறாருன்னா இப்படி தான். அதாவது என் தேவைகளுக்கு அதிகமாக கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இப்படி தான் நம்மை நிரப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? மை கப் ரன்னத் ஓவர் என்று சொல்லப்பட்டது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதன் அர்த்தம் என்ன? என் தேவைக்கு அதிகமாக எனக்கு உண்டாகிருக்கிறது. இன்றைக்கு சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. தேவையே சந்திக்கப்படுறது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறார், உன் தேவையை விட உனக்கு அதிகமாய் கிடைக்கும். அதுதான் விசுவாசம். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் உங்கள் வாய்க்கால் என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசி. கர்த்தர் உங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழியும்படி செய்வார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறாரா? கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருந்தால் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஒருவேளை கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஆண்டவராக நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள்.
அவர் எனக்காக இந்த பூமியிலே மனிதனாக வந்து என்னுடைய பாவங்களை, என்னுடைய சாபங்களை, என்னுடைய வியாதிகளை, என்னுடைய தரித்திரங்களை, என்னுடைய எல்லா விதமான பாவங்களை எல்லாம், தரித்திரங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் அடிக்கப்பட்டு எனக்கு பதிலாக அவர் மரித்து எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், மீட்பை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் இன்றைக்கு விசுவாசித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்வது என்று சொன்னால் அவர் உங்கள் ஆண்டவராக மேய்ப்பராக இருப்பார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக கர்த்தர் எதை நிரப்புகிறார் என்று சொன்னால் உங்கள் களஞ்சியங்களை அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆம், உங்கள் களஞ்சியங்கள் எப்பொழுதும் பூரணமாய் நிரம்பும்படி அவர் உங்கள் களஞ்சியங்களை நிரப்புவார். ஆம், வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லி. இன்றைக்கு நிறைய பேர் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பணும், பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருக்கணும், என் பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னுடைய தொழில் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் வேலை ஆசீர்வாதமாக இருக்கணும், என் ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி விரும்புகிறாங்க. ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுவதிலே இல்லாமல் இருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுவதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் நீ கர்த்தரை கனம் பண்ணும்போது உன் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் போது இது அவர் எனக்கு கொடுத்தது என்று அவரை நீங்கள் கனம் பண்ணும்போது உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உங்கள் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், உங்கள் வேலை ஆசீர்வாதமாய் இருக்கும், உங்கள் தொழில் ஆசீர்வாதமாய் இருக்கும், உங்கள் வியாபாரம் ஆசீர்வாதமாய் இருக்கும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் நிரம்பி குறை இருக்கார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை வருஷிப்பேன், அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புகிறது. அடுத்ததாக கர்த்தர் என்ன நிரப்புகிறார் என்று சொன்னால் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஒருவேளை எனக்கு சந்தோஷம் இல்லை என்று கொண்டு கவலையோடு இருக்கிறாயா? சமாதானம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? இதோ இந்த வியாதி நிமித்தம் எனக்கு சந்தோஷம் இல்லையே, என் சரீரத்தில் எப்பொழுதும் இந்த வியாதி என்னை ஒரே தொல்லை செய்து கொண்டிருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? சந்தோஷம் இல்லையா உன் வாழ்க்கையிலே? கடன் பிரச்சனையினாலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறாயா? வேலை நிமித்தமாக, வேலையில் ஏற்படுகிற டார்ச்சர் நிமித்தமாக ஒருவேளை நீ சந்தோஷத்தை இழந்திருக்கிறாயா? இன்றைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை, ஒருவேளை பல ஆண்டுகளாக எனக்கு திருமணமாகி குழந்தை இல்லை என்று சொல்லி ஒருவேளை சந்தோஷத்தை இழந்திருக்கிறாயா? இப்படி எந்த விதமான காரியத்தினாலே நீ சந்தோஷத்தை, ஒருவேளை சமாதானத்தை இழந்திருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை அவர் நிரப்புவார். ஆம், உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை தருகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சமாதானத்தின் காரணராக இருக்கிறார். ஆம், இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற யாவராக நீங்கள் யாராக இருந்தால், இன்றைக்கு ஒரு வேளை ஆண்டவரை நீங்கள் அறியாதவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு அவர் சந்தோஷத்தை கொடுப்பார். உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் குடும்பத்திலே ஒருவேளை எப்பொழுதும் சண்டை சச்சரவோடு இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் அதை எல்லாம் நீக்கி ஒரு சமாதானத்தை உங்கள் குடும்பத்திலே அவர் கொடுக்க போகிறார். ஒருவேளை தேசத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதே என்று சொல்லி அதன் நிமித்தமாக வேலைக்கு போக முடியலையே, நான் சம்பாதிக்க முடியவில்லையே, சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு பயமாக இருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை சமாதானமற்ற நிலையிலே சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறையா? கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லம் என்ற தேவனாக இருக்கிறார். ஆம், இன்றைக்கு அந்த சமாதானத்தின் தேவன் அவர் சொல்லுகிறார்,
பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகுபடி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். ஆம், அடுத்ததாக கர்த்தர் எதனாலே உங்களை நிரப்புவார் என்று சொன்னால் நன்மையினாலே உங்களை நிரப்புவார். 107 சங்கீதம் 8 சொல்லுது, தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினாலே நிரப்புவார். ஆம், இன்றைக்கு ஒரு பசி உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், ஆத்ம பசி இருக்கும் என்று சொன்னால், ஆங்கிலத்தில் சொல்லப்படுது லாங்கிங் சோல், ஹங்கிரி சோல் என்று சொல்லி ஒரு வாஞ்சை, தேவனை குறித்து தேவனை தேடுவதிலே ஒரு வாஞ்சை, தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதிலே ஒரு வாஞ்சை, தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலே ஒரு வாஞ்சை, தேவனுக்கு கொடுப்பதிலே ஒரு வாஞ்சை, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கும் என்று சொன்னால், அது மாத்திரமில்லை ஒரு பசி, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் இந்த ஆத்மாவிலே பசியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பசி இன்றைக்கு உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை நன்மையினாலே நிரப்புவார். உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாக இருந்தாலும், காற்றையும் மழையும் நீங்கள் காண முடியாத சூழ்நிலை இருந்தாலும், உங்கள் வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்புகிற தேவன் உங்களை அப்படியாய் நன்மையினாலே அவர் நிரப்புவார். அல்லேலூயா. கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்லி அந்த செய்தியை முடிக்கிறேன். பள்ளங்களை எல்லாம் கர்த்தர் நிரப்புவார். ஆம், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவையாகும், கரடானவைகள் சமமாகும் என்று லூக்கா 3:4 நாம் வாசிக்கிறோம். ஆம், இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே சில பள்ளங்கள் இருக்கலாம். இன்றைக்கு அந்த பள்ளங்களை எல்லாம் கர்த்தர் நிரப்பப் போகிறார். சகல மலைகள், உங்களுடைய பெருமைகள், உங்களை குறித்து பெருமை, உங்கள் காரியங்களிலே காணப்படுகிறது எல்லாம் தாழ்த்தப்பட்டு இன்றைக்கு தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தும் போது, கோணலான காரியங்களை எல்லாம் வாழ்க்கையிலே செவைப்படுத்தும் போது, கரடாயிருக்கிறதையெல்லாம் சமமாக்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் அற்புதத்தை செய்வார், உங்களை நிரப்புவார். என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் இருந்ததோ அதை எல்லாம் மாற்றி உங்களுடைய பள்ளங்களை எல்லாம் அவர் நிரப்புகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட கர்த்தர் நிரப்புகிறவர், எல்லாவற்றாலும் அவர் நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே முதலாவது அவர் உங்கள் வீட்டை நிரப்புவார், உங்கள் கையின் பிரயாசத்தை அவர் நிரப்புவார், உன் பாத்திரத்தை அவர் நிரப்புவார். அது மாத்திரமல்ல, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் அவர் நிரப்புவார், உன்னை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார், நன்மையால் நிரப்புவார், பள்ளங்களை எல்லாம் நிரப்புவார். ஆம், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்கள். வேதம் சொன்னபடியே இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பிலே பார்த்தபடியே நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் உங்கள் ஆடுகளும் மாடுகள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி சொன்னது போல, உங்கள் வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாக இருந்தாலும், நீங்கள் காற்றையும் மழையும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் விசுவாசத்திலே செயல்படுகிறவராக இருக்கிறார். விசுவாசத்தினாலே அற்புதங்கள் நடக்கும். ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஆராதனை கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சொல்லிருக்கு காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொல்லி. ஆமாண்டவரே, நீர் நிரப்புகிற தேவனாக, எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாக. ஆமாண்டவரே, அந்த பெஸ்லேயலை ஆண்டவரே தேவாவினாலே நிரப்பி எல்லா விதமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு மகனாக மாற்றினது போல, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உங்கள் காரியங்களிலே எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய, யோகித்து செய்யக்கூடிய ஒரு ஞானத்தின் கிருபை அன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் ஜெபித்த போது அந்த இடமே அசைந்தது. பரிசுத்த ஆவினாலே அவர் நிறைந்து இருந்தார்கள் என்று பார்த்து. ஆமாண்டவரே, பரிசுத்த ஆவினாலே நிரம்பப்பட்டு எல்லா காரியங்கள் அசைக்கப்பட்டு வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வேலைக்கு வாயை நிரப்பி நன்மையினால் நல்ல வார்த்தைகளை பேசி வாயை நிரப்பி ஆண்டவரே அதன் மூலம் ஜீவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நீர் மாற்றுகிறார். இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன வியாதிகள் இருந்தாலும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகும்படியாக நான் செபிக்கிறப்பா. உடைய வல்லமை இப்பொழுதே அவர்களை தொடுவதாக. எந்த வியாதியாக இருந்தாலும், குணமாக்க முடியாத எந்த வியாதிகளாக இருந்தாலும் ஆண்டவரே இப்பொழுதே உடைய வல்லமை தொடுவதாகப்பா. உடைய வல்லமை தொடுவதாக. எல்லா வியாதியும், எல்லா விதமான பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே எப்பொழுதே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக.
கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள் இப்பொழுதே கடன் பிரச்சனை ஒரு விடுதலை உண்டாகட்டும். சமாதானம் இல்லாத இருக்கிற குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ளே பிள்ளைகளுடைய ஆண்டவரே குடும்பத்துக்குள்ளே குழப்பங்கள் இருக்கிற சாசு கொண்டு வருகிற எல்லா குழப்பங்களையும் நீக்கி இன்றைக்கு ஒரு சமாதானத்தினால் சந்தோஷத்தினாலும் ஆண்டவரே அந்த வீட்டை நீ நிரப்புவதற்காய் சொல்கிறேன். உன் வீட்டை நான் நிரப்புவேன் என்று சொல்லியிருப்பா. ஆண்டவரே எல்லா விதமான சகல குட் திங்ஸ் நல்ல காரியத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த குடும்பங்களை நீர் நிரப்புவதற்காய் சொல்கிறோம்ப்பா. ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்காய் சொல். திருமணமாகாத பிள்ளைகள் ஏற்ற துணையை கர்த்தாவை நீங்கள் ஏற்படுத்தி ஏற்ற துணையை வெளிப்படுத்தி திருமண காரியங்களை வாய்க்க செய்வதற்காய் சொல். பல ஆண்டுகள் ஆண்டவரை பிள்ளை இல்லாமல் என்று கலங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரை சகோதரிகளுக்கு இன்றைக்கு ஒரு கற்பத்தின் கனியினை கொடுத்ததுக்காய் நன்றி சொல்லு. ஆண்டவரை கற்பிணி பெண்களுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை நீர் கொடுத்ததுக்காய் சொல்கிறோமாப்பா. ஆண்டவரை பல நாட்களாக வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க எதிர்பார்த்த வேலையை கற்றுக் கொடுத்து நீர் அற்புதத்தை செய்வதற்காய் நன்றி சொல்லிக்கிறோம்ப்பா. எல்லா விதமான தடைகள் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போவாங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்காய் நன்றி சொல். தேசத்திலும் அப்படியாய் ஒரு பெரிய அற்புதங்களை செய்து ஆண்டவரே நாங்கள் ஆலயங்களிலே சீக்கிரமாய் ஆராதிக்கும்படியார் கர்த்தர் எல்லா தடைகளை மாற்றி போட்டு சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுத்ததுக்காய் சொல்கிறோம். சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாக இருந்தால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் அற்புதங்களை செய்யவும் கூடியவர். தேசத்தையும் ஆண்டவரே உடைய கருத்தை விட்டுக்கொள்ளும். தேசத்தை ஆசீர்வதி. தேச தலைவர்களை சந்திக்கும். அவருக்கு வேண்டிய ஞானத்தை கற்றுக் கொடுத்து அவங்களை எல்லாம் அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் அதை செய்வதற்காக நன்றி செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் செய்வதை நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே இதை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்கும் நம் அனைவரும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கே இருக்குன்னு தெரியலையே. எதுவுமே பண்ணல. நான் சொல்றது எங்கே இருக்குன்னு